ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனுடைய அடிப்படையில் வரும். சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயணம் செய்யக்கூடிய அற்புதமான தருணமானது ஜூன் 15ஆம் தேதி வரப்போகுது. அன்று தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம் முடிந்து அடுத்த ஆணி மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய ஆணி மாதமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இப்படி தான் இருக்கும் என்று ஜோதிடர்கள் சில தாள்களை கணிச்சிருக்காங்க. அதை தான் இப்போ இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ ரிஷப ராசியில் பிறந்த அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஆணி மாதத்துடைய சிறப்புகள், அதாவது ஆன்மீக சிறப்புகள் என்னங்கிறது ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஆணி மாத சிறப்புகளை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாதங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான மாதமாக சொல்லப்படுது. அதனால் ஆணி மாதத்தை பற்றி தெரியாதவங்க முதல்ல ஆணி மாத சிறப்பை தெரிஞ்சுக்குங்க. உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதமாக வருவது தான் ஆணி மாதம். இது தேவர்களுடைய மாலை பொழுது என்கிறது சாஸ்திரம். மேலும் ஆணி மாதம் இளவேநீர் காலம், கோடையின் தாக்கம் நீங்கி இதமான காற்று வீசும். இம்மாதத்தில் தான் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்துள்ளதாக புராணங்களில் பல கதைகளானது கூறப்படுது. அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குங்க. ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று மாலை வேளையில் சிவ ஆலயங்களில் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனமானது நடைபெறும். அதே போன்று வைணவ திருத்தலங்களில் முதன்மையான ஸ்ரீரங்கம் திருத்தலத்தில் ஆணி கேட்டை நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் எனப்படக்கூடிய சிரேஷ்ட அபிஷேகமானது நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமி என்று சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை காணலாம். அந்த வகையில் திருச்சி உறையூரில் மேற்கூரை இல்லாமல் திறந்தவெளி கொண்ட கருவறையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு அன்று மாம்பழத்தால் அபிஷேகம் நடைபெறும். கோடை கோடையாக மாம்பழங்களை அம்மன் மீது அபிஷேகம் செய்வாங்க. பிறகு அந்த மாம்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குவாங்க. இதே போன்று திருச்சி மலைக்கோட்டையில் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீ தாய்மானவர் கோவிலில் ஆணி பௌர்ணமி என்று ஸ்ரீ தாய்மானவ சுவாமிக்கு வாழைப்பழத்தாள்கள் சமர்ப்பிப்பாங்க. தங்கள் குடும்பம் வாழையடி வாழையாக சிறப்போடு வாழ என்று பக்தர்கள் பிரார்த்தனை செய்வாங்க. பூஜைகள் நிறைவு பெற்றதும் அர்ச்சகர் அந்த வாழைப்பழங்களை பக்தர்களுக்கு பிரசாதமாக அளிப்பாங்க. அப்புறம் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் ஆணி மாத பௌர்ணமியொட்டி மாங்கனி திருவிழா 4 நாட்கள் நடைபெறும். ஆணி பௌர்ணமி என்று சுவாமியும் அம்பாளும் திருவிதி உலா வருவாங்க. அப்போ காரைக்கால் அம்மையார் திருவுருவச் சிலையும் தரிசிக்கலாம். அப்போது பக்தர்கள் மாடி வீடுகளில் ஏறி மாடியின் மேல்புறத்தில் நின்று கொண்டு மாங்கலங்களை கொடையாக சுவாமி ஊர்வலத்தின் மீது அபிஷேகிப்பாங்க. அப்புறம் தமிழகத்தில் சில கோவில்களில் ஆணி பௌர்ணமியற்று தெப்பத் திருவிழா நடைபெறும். அந்த வகையில் மன்னார்குடி திருத்தலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோவிலில் உள்ள தீர்த்த குளத்தில் தெப்பத் திருவிழா நடைபெறும். மேலும் மகாவிஷ்ணு எடுத்த கூர்ம அவதார நிகழ்வு ஆணி மாதத்தில் நடந்ததாக புராணங்களில் கூறப்படுது. இப்படி ஆணி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பலவிதமான சிறப்புகள் நடந்திருக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாதம் ஒரு தெய்வீகமான மாதமாக கருதப்படுது. ஸோ இந்த தெய்வீகமான மாதத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்களோட தலையெழுத்தை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மனதில் நினைத்ததை மறுகணமே செய்ய நினைக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும். அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆணி மாதத்துக்கும் உங்களுக்கு கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு. ஆணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்திருக்கிறாரு. அவரோடு விரையாதிபதி செவ்வாய் இருக்கிறாரு. இதனால் விரயங்கள் அதிகரிக்கும். அதனால் செலவு பண்ணக்கூடிய விதத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஸோ பயப்பட வேண்டாம். பயணங்கள் நீங்கள் செய்கிறது அதிகமாக இருக்கணும். அந்த பயணங்கள் அதிகமாக இருக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். பயணங்களால் உங்களுக்கு லாபம் வருதோ இல்லையோ அனுபவம் கிடைக்கும். உங்களில் சில ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் வீடு மாற்றம் இது ரெண்டும் வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்குங்க. அப்புறம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பணம் வருவதை கடனுக்கு அடைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவெடுக்கவும் முடியும். ஸோ மனதில் உறுத்திய சில பிரச்சனைகளை நினைத்து கவலைப்பட வேண்டாம். அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாமே இப்போ முடிக்கிறதுக்கு முடிவெடுங்க. ஏன்னா முடிவெடுக்கிறதுக்கு சரியான நேரமாக ஆணி மாதம் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆணி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் பல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. அதை எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தொடர்ந்து உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு
ஆணி பிறந்து கொஞ்ச நாள்லே அதாவது ஆணி 3ஆம் தேதி அன்னைக்கு மிதுன ராசிக்கு புதன் செல்வார். அது அவருக்கு சொந்த வீடு. தனாதிபதி வலிமையோடு இந்த நேரம் பணப்புழக்கம் நன்றாக உங்களுக்கு இருக்கும். வருமான பற்றாக்குறை அகல புதிய முயற்சிகள் ஈடுபட்டிங்கன்னா உங்கள் முயற்சி சக்ஸஸ் ஆகும். வியாபார நுணுக்கங்களை அறிந்து கொண்டு அதை மேம்படுத்தணும், அது ரொம்ப அவசியம். அரசாங்கம் மூலம் நடைபெறக்கூடிய காரியங்கள் சாதகமாக இருக்கும். மேலும் மிதுனத்தில் உள்ள சூரியனோடு புதன் இணைந்து புதத்திய யோகமானது உருவாகுது. இது கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை கைகூட செய்யும். பொது வாழ்வில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தலைமை பொறுப்புகள் தானாக வந்து சேரும். ஆணி 3ஆம் தேதி இந்த மாதிரி மாற்றம் வர்றதுனால இந்த மாதிரியான யோகலாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று உங்கள் ராசிக்கு இந்த பலன் ஆணி மாதத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் ஆணி மாதம் 17ஆம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசிக்கு செவ்வாய் செல்கிறாரு. அப்பொழுது குருவுடைய பார்வை செவ்வாய் மீது பதிகிறது. எனவே இதனால் குரு மங்கள யோகமானது உருவாகுது. இதன் விளைவாக தாய்வழி ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தக்க விதத்தில் உடல்நலம் உங்களுக்கு சீராகும். வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். பத்திரப்பதிவுலாம் பண்ணுறதா இருந்தால் இப்போ நீங்கள் பண்ணலாம். நீண்ட தூர பயணங்கள் செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு நன்மையில் முடியாது. சிம்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்குறாரு. எனவே ஆணி மாதம் வரக்கூடிய காலகட்டத்தில் நவக்கிரக பரிகாரங்களை செய்வதன் மூலம் நற்பலன்களை வரவழைத்து கொள்ளலாம். ஸோ உங்கள் ராசிக்கு நவக்கிரகங்களால் தோசை ஏற்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ரிஷப ராசிக்காரங்க ஆணி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி நவக்கிரக பரிகாரங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும். அப்படி செய்வதன் மூலம் நற்பலன்களை பெற முடியும். அதே போல் ஆணி மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு சிம்மத்துக்கு சுக்கிரன் செல்வார். அங்கே இருக்கக்கூடிய செவ்வாயோடு இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை உருவாக்குறாரு. இதுதான் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். தொட்ட காரியங்கள் இனி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியாகும். தொல்லை தந்தவர்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. குருவுடைய பார்வை பதிந்த செவ்வாய் சனியை பார்க்கறதுனால கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்களுக்கே வந்து சேரும். கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஒற்றுமையானது பலப்படும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு ஒரு விதமான திருப்தியை தரும். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்கள்லேருந்து அழைப்புகள் வரலாம். எந்த அழைப்பையும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். அதிலலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் ஆணி 19ஆம் தேதி கடக ராசிக்கு புதன் செல்வார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் சகாயஸ்தானத்தில் வரும்பொழுது குடும்ப முன்னேற்றம் திருப்தி தர மாதிரி அமைகிறது. கொடுக்கல் வாங்கல்லாம் உங்களுக்கு சீராக அமையும். பிள்ளைகள் கல்வி சம்பந்தமாக கடன் தாண்டி செல்ல மேற்படிப்பு படிக்கிறது சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையுமே கைகூடும். பூர்வீக சொத்து தகராறுகள் அகலோ, பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அதே போல் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வியாபார தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மாதத்துடைய பிற்பகுதியில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கிற மாதிரி எல்லா சூழ்நிலையும் அமையும். பெண்களுக்கு குடும்ப நிர்வாகத்தில் இருந்த இழப்புகள் அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த லாக மாற்றம் உண்டு. ஸோ இப்படி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நடக்க போகுது. இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதியில் ஜூன் மாதம் 18, 19, 24, 25. அதே ஜூலை மாதம் 3, 6, 9, 10. இதெல்லாம் அதிர்ஷ்டகரமான நாட்கள். இந்த அதிர்ஷ்டகரமான நாட்களில் நீங்கள் நல்ல காரியம் செய்கிறதாக இருந்தால் உங்களுக்கு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்கள்னால் இந்த தேதிகள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேதிகள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தேதிகளில் நல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நிறம் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பச்சை நிறம் உங்களுக்கு பயங்கரமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். அந்த பச்சை நிறம் தான் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதனால் பச்சை நிறத்தை நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கான ஆணி மாத ராசி பலன் இதுதாங்க. இந்த ஆணி மாத ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த ஆணி மாத ராசி பலனை அவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி.